பாய் நிலா. பாய். வரேன். போயிட்டு வாங்க. நிலா, என்ன போயாச்சா? போயிட்டாருமா. ஏண்டி, உனக்காக நான் அங்க விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். நீ என்னடானா அவன் வாங்கிட்டு வந்த பொரோட்டாவை சாப்பிடுற? இத்தனை ஐட்டம் உனக்காக செஞ்ச என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதா? என்னம்மா, நான் ஏதோ நீ சமைச்சதை சாப்பிடாத மாதிரி பேசுற. நீ சமைச்சதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தானே சொன்ன. பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அது அவருக்கும் நல்லா தெரியும். ஆமா, பெரிய பரோட்டா. கைய கூட கழுவாம அவன் பிக்கறான், நீயும் அதை சாப்பிடுற. எப்படி எப்படி இதுக்கெல்லாம் பழகுன நீ? அவர் கை கழுவிட்டு தான் பரோட்டாவை பிச்சாரேமா, பாக்கலையா நீ? என்னத்த கழுவனா? நல்லா சோப்பு போட்டு கைய கழுவனாதான் கிருமி எல்லாம் போகும். வெறும் தண்ணியில கழுவிட்டு வந்து பிச்சு கொடுக்கறான், அதையும் வாங்கி திங்கற. உன்னை நாங்க இப்படி எல்லாம் வளர்த்தோண்டி. என்ன வந்ததுல இருந்து இதே சொல்லிட்டு இருக்க? அதுக்கு இல்லம்மா, இன்னைக்கு காலையில தானே இங்க வந்தோம். இன்னும் அவ உன் கூட உட்காந்து சரியா கூட பேசல. அதுக்குள்ள அவங்க வீட்ல இருந்து உன்னை தேடி வந்து பேசிட்டு போறாங்கல்ல, அதான் உங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க தானேப்பா சொன்னீங்க எப்ப வேணா அங்க போலாம், அவங்களும் எப்ப வேணா இங்க வந்து பாக்கலான்னு. அதுதானே அவர் பண்ணாரு. அதுக்குன்னு உடனே வருவாரா? தேனே விடு, அதனால என்ன இப்போ? இத்தனை நாளா அவங்க வீட்ல இருந்துட்டா, அவ நார்மலாக கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. சோழன் பார்க்கதான் கொஞ்சம் அப்படி இப்படி தெரிவாரு, ஆனா அவருக்கு மேல ரொம்ப பாசம். எனக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? இந்த மாதிரி அவர் எனக்கு நிறைய பண்ணிருக்காருப்பா. புரியுதுமா, சோழன் ரொம்ப நல்லவரோ? ஆமாப்பா. உனக்கு அவரை பிடிக்குமாமா? பிடிக்கும்பா. அப்புறம் ஏன் அவரை டிவோர்ஸ் பண்ண? அப்படி கேளுங்க. அந்த வீட உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, அந்த வீட்டு ஆளுங்களை அதை விட பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்குடி சோழனை டிவோர்ஸ் பண்ண? அது எனக்கு இந்த கேள்வி மட்டும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பாராட்டி பேசுற பையன்கிட்ட இருந்து நீ ஏன் டிவோர்ஸ் வாங்கணும்? சரி, நீ வா உட்காரு. வா உட்காருமா, சொல்றேன். வா வா, இப்படி உட்காரு. உட்காரு. இப்ப சொல்லு, நீ ஏன் சோழனை டிவோர்ஸ் பண்ண? டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அங்கேயே இருக்கணும்னு ஏன் நினைச்ச? அப்படி என்னதாமா உன் வாழ்க்கையில நடந்துச்சு? இந்த பாரு, வந்த உடனே இதை கேட்கலாம்னு நினைச்சேன். சரி, ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா சூழ்நிலை இப்பயே கேட்க வேண்டியதா போயிடுச்சு. நீ சொல்லுடா, உன் வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு? சொல்லு. எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் ரூமுக்கு போறேன். பாத்தீங்களாங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எப்படி போறான்னு பாத்தீங்களா? அவனை வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டா. இப்ப அவன் பரோட்டா வாங்கிட்டு வந்தான்னு அவன் கூட உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ, இது என்ன கன்றாவி கதைன்னே தெரியலையேங்க. தேனே, நீ ரொம்ப அவசரப்படுற. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நிலா எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. அது மட்டும் தெரிஞ்சிட்டா திருவண்ணாமலைக்கு ஈஸியா கூட்டிட்டு போயிடலாம். இந்த பார், நீ பட்டு பட்டுன்னு பேசி எதையும் கெடுத்துறாத. இவ பண்றதெல்லாம் என்னால தாங்கவே முடியலங்க. எப்படி கேள்வி கேட்காம இருக்கிறது? இப்போதைக்கு அப்படிதான் இருக்கணும் தேனே. அவ எங்க போயிட போறா? நம்ம பக்கத்துல தானே இருக்கா. நிதானமா பேசுவோம். நம்ம பேச்ச அவ கேட்டுதான் ஆகணும். I'm the king of the world. சிடு சிடு என்றாலும் தினமே என்னடா ஆட்டம் ஓவரா இருக்கு? மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் வான்வெளியில் பறப்பேன் நீ திரும்பினால். காதடியில் கிடப்பேன் நீ விரும்பினால். என்னடா குரல் இது? நிறுத்துறாத. ஆமா ஆமா, இவருக்கு அப்படியே எஸ்பிபி குரல் என்ன சொல்ல வந்துட்டாரு. ஆமாடா, நான் உன்ன மாதிரி கிடையாதுடா. எனக்கு எஸ்பிபி குரல் தான்டா. நான் பேசினாலும் பாடினாலும் எத்தனை பொண்ணுங்க பின்னாடி வருவாங்க தெரியுமா? ஐயா சாமி, எனக்கு இந்த கதெல்லாம் வேணவே வேணாம்.
நான் நல்ல மூட்ல இருக்க, அதை கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு வெளியே ஜாவ், வெளியே ஜாவ். நல்ல மூர்ல இருக்கிறவன் எதுக்குடா கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்க? டேய் வந்ததும் எதுக்குடா அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? ஆமா நீ எங்க போன? நாங்கெல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அது நிலாவை பார்க்க போயிருந்தேன். என்னது? டேய் நிலா உன்கிட்ட பேசிட்டாடா? இதே பயத்துல தானே நானும் போனேன். பேசுவாளோ இல்ல அசிங்கப்படுத்துவாளோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. பயந்தா வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச கடையில இருந்து பரோட்டா வாங்கிட்டு போனேன். என்ன பார்த்ததும் அப்படியே குஷி ஆயிட்டா, செம ஜாலி ஆயிட்டானே. அவ மட்டும் இல்லனே, அவ அப்பா அம்மா எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசினாங்க. சூப்பர்ண்ணா. டேய் நல்ல விஷயம் தான் சொல்றா. நிஜமா தான் சொல்றியா? சரி இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டே பேசலாம். அண்ணா அண்ணா, நான் நிலா வீட்லயே நல்லா சாப்பிட்டேன். அங்கேயே சாப்பிட்டியா? ஆமாண்ணே, நீயும் என் கூட உட்கார்ந்து சாப்பிடணும்னு நிலா தான் எனக்கு சாப்பாடே வச்சா. எப்படி பரிமாறினா தெரியுமா? அவங்க போனதை நினைச்சு உன் ஃபேஸ்ல வருத்தமே இல்லையடா, ஜாலியா இருக்க. உட்கார்ந்து அழுவன்னு நினைச்சேன். நானே அப்படித்தானே நினைச்சேன். அண்ணி போனதை நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு வருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஹேய், நான் ஏன்டா வருத்தம் பண்ணும்? நீ யோசிச்சு பாரு. அவ இங்க இருக்கும்போது கூட கோர்ட்ல நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம உருன்னு சுத்திட்டு இருந்தா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி என்கிட்ட ஜாலியா பேசுறாடா. அப்புறம் நான் எதுக்கு வருத்தம் பண்ணும்? அவங்க வீடு எப்படிடா? நல்ல பெரிய வீடா? அதெல்லாம் பெரிய வீடு தானே. ஏதோ கெஸ்ட் ஹவுஸா, அவங்க கெஸ்ட் ஹவுஸா இல்ல ரிலேட்டிவ் கெஸ்ட் ஹவுஸான்னு தெரியல. நானும் பெருசா கேட்டுக்கல. நான் என்ன மாமனார் சொத்துக்கு ஆசைப்படுற கேவலமானவன் நானே? எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. டேய் உடனே உலகமகா உத்தம மாதிரி நடிப்பிய. ஏய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உத்தமன் தான்டா. இந்நேரம் என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நிலா வீட்டுல எப்படியாவது பேசி அவ சொத்தை அபகரிக்க பார்த்திருப்பான். அப்படி ஏதாவது பண்ணனா? இல்லையே. ஏன்னா எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஐ வாண்ட் only நிலா. இப்பதான் நான் நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. எனக்கு அதுவே போதும். ஏன்னா அண்ணி என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? உன்னை பத்தி கேட்காம இருப்பாளடா. உன்னை ரொம்ப மிஸ் பண்றாளாம். உன்னை பாக்கணும்னு வேற சொல்றா. பாத்தியாண்ணா, அண்ணி என்ன மிஸ் பண்றாங்களாமா. நான் நாளைக்கே போய் கண்டிப்பா அண்ணி பாப்பேனா. டேய் சந்திரா தாண்டா கால் பண்ணுது. ஆஹா, புரியுது புரியுதுண்ணே. நீ போய் தனியா பேசுன. ஓ சந்தா எப்படிப்பா இருக்க? ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? வீடியோ கால் பண்ணிருக்கியா? சந்தா எப்படி இருக்க? சந்தா நல்லா இருக்கியா? मैं अच्छी हूँ. என்ன வீடியோ கால்லாம் பண்ணிருக்க? உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? सब लोग बाहर गए हैं. ஓ சரி சரி. சாப்பிட்டியா? मैं ठीक हूँ. आप? சாப்பிட்டேன் சந்தா. என் அருமை நிலாவே, நீ இந்த வீட்டை விட்டு விலகினாலும் இப்பொழுதுதான் என்னிடம் நெருங்கி வருகிறாய். நெருங்கி வருகிறாய். என்னண்ணா இதெல்லாம்? ராத்திரிலாம் நம்ம செத்தோம்டா. 4 ரூம்ல போய் படுத்துரும்பா. என்னால இதெல்லாம் கேட்க முடியாது. தனியா விட்டுறாதடா. நீ கலங்கினான் காலடியில் கிடப்பேன் நீ விரும்பி. பல்லவா மனசு இப்பதான் லைட்டா இருக்கு. ஹாய், தூங்கிட்டியா? இல்ல. நிலா ஏன் இன்னும் தூங்கல? தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? நம்மள மாதிரி ஃபீல் பண்றாளோ? ஒருவேளை புது இடத்துக்கு போனதால தூக்கம் வரலையோ? இங்க இருந்தா நல்லா தூங்கிருப்ப. அப்படிலாம் இல்லையே. இப்பதான் வந்து உட்கார்ந்த. மிஸ்ஸின் அனுப்பலாமா? அனுப்போம்.
மிஸ் யூ நிலா. ரொட்டிக்கு வந்துருச்சு. ம். சரி கேப்போம். நீ என்ன மிஸ் பண்றியா? அப்படிலாம் இல்லையே. ச்சே. ம். ஆஹா. ம். நீ என்ன மிஸ் பண்ற எனக்கு தெரியும். நானே இல்லைங்கிற நீங்க என்ன அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? மிஸ் பண்ணா மிஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேனா? அப்போ நீ என்ன மிஸ் பண்ணல? ம். ம்ஹும். சத்தியமா இல்ல. புண்படுத்திட்டே இருக்காளே. பொய் சொல்றான். ஹலோ, என்ன ரிப்ளை காணும்? அதான் மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன பேசுறது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க கேக்குறீங்கன்னு பொய்யா சொல்ல முடியும்? சொல்லுங்க. யார் பொய் சொல்றா? நீயா நானா? நான்லாம் பொய் சொல்லப்பா. ம், ம்ஹும். சரி, அண்ணன் என்ன பண்றாங்க? ரொம்ப முக்கியம். எல்லாரும் படுத்துட்டாங்க. ம். நீங்க தூங்கலையா? எங்க உன் நினப்பாவே இருந்துச்சா, அதான் உனக்கு மெசேஜ் பண்ணேன். நீ உடனே ரிப்ளை பண்ணிட்ட. உடனே ரிப்ளை பண்ணா மிஸ் பண்றேன்னு அர்த்தமா என்ன? அப்படித்தான்னு வச்சுக்கோயேன். ஹலோ, அதுக்குன்னு இப்படி உடனே செயல் இறங்காதம்மா. சரி. அப்பா அப்பா, என்னப்பா இது? அழுக்கு துணி எல்லாம் இப்படி வீட்டுக்குள்ள போடுறீங்க? வெளியில வெயில்ல காய போடலாம்ல? அப்படியே போட்டீங்கன்னா நாத்தம் அடிக்கும்பா. ஏய், இது என் வீடு, நான் எங்க வேணாலும் போடுவேன். ஆளப்பாரு. நிலா மட்டும் இருந்திருக்கணும், உங்களை வச்சு வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கோம் வா. அந்த பொண்ணு கிளம்பி போனதுல இருந்து இந்த வீடு வீடாவே இல்ல, குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. கண்ட இடத்துல துணி, சாப்பிட்ட தட்டெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. இந்த வீடு மறுபடியும் ஒரு மேன்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஏய், சும்மா நசன்னுக்கிட்டு. என்னண்ணா நிலானி சாட்டியே பாத்துட்டு இருக்க? அது காலையில குட் மார்னிங் அனுப்புனேன்டா, அதான் ரிப்ளைக்காக வெயிட்டிங். மாஸ் நீ கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ண, இப்ப அடுத்து டிவோர்ஸ் பண்ணிட்டு லவ் பண்ற. எங்கேயோ போயிட்டு. டேய், முகத்துக்கு முன்னாடி புகழாதடா. டேய் பாண்டி, என்னடா பண்ற? ஓட்டுக்க சட்டை தேடுறேன்டா. மெக்கானிக் ஷாப்புக்கு போறதுக்கு எதுக்குடா நல்ல சட்டை? கடைக்கு போகலடா, வானதியோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன். ஆ, வானதி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறியா? என்ன திடீர்னு? அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வராங்களா, நாமளும் போலான்னு என்ன கூப்பிடுறான். நான் வரலன்னு சொல்லி பார்த்தேன், நான் வந்தே ஆகணும்னு சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பானே. ஓகே ஓகே. டேய், உனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியுமாவா? நான்லாம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிருக்கேன். இது உனக்கு எதிரா கேர்ள் ஃப்ரெண்டு? நான் தனியா தானே போவேன், பல்லவன் மட்டும் தனியா வந்திருக்கானே என்ன ஓட்டுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். புது பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாரும் இருப்பாங்க, ஒரு மாதிரி வைபா இருக்குண்ணே. என்னவோ எனக்கு போகணுமானே இருக்குடா. டேய், சும்மா போயிட்டு வாடா.
அவங்க எல்லாம் படிச்ச பசங்க, ஏதாச்சும் பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் புரியுமானே தெரியலையேடா. டேய் வானதியும் படிச்ச பொண்ணுதான். அவ உன்கிட்ட எப்படி பேசுறா? கயாமையான்னு கத்திட்டு தானே இருக்கா. அவளே தைரியமா போறா, உனக்கு என்னடா? போயிட்டு வாண்ணே. டேய், அவ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்லாம் வேற சொல்லியிருக்காடா. என்கிட்ட அந்த அளவுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் இல்ல. டேய் சோழா, உன் சட்டை ஏதாவது கூட. உனக்கு இல்லாததா? இரு எடுத்துறேன். எடு. ம் தா, இதுல எது வேணாலும் எடுத்துக்கோ. டேய், நீயே ஏதாவது ஒண்ணு கூடண்டா. கொடு. ம், இது ஓகேவா? ஆ ஓகேதான். ஆஹா, அது கொடு. வேணாம். ம், ம், இந்தா, இது ஓகேவா? ஆ இது ஓகே. என்னண்ணா எதை கேட்டாலும் ஓகே ஓகேன்னு சொல்ற? அதை கொடு, நானே செக் பண்றேன். ஆ, உங்க கலருக்கு சூப்பரா இருக்கும். இந்தாண்ணா இதே போடுங்க. டேய், இந்த மாதிரி சட்டைலாம் நான் போட்டதே இல்லடா. அதனாலதான் போட சொல்றேன். எப்ப பார்த்தாலும் அழுக்கான ட்ரெஸ்ஸே போட்டுருக்கண்ணா நீ. இந்த மாதிரி கலர்லாம் உனக்கு நல்லா இருக்குண்ணா. போடுற. செம்மையா இருக்கண்ணா. அவ்வளவுதான், அடுத்து மேக்கப் போட்டுருவோம். மேக்கப்பா? அதெல்லாம் வேணாம்டா. சரி, அட்லீஸ்ட் ஹேர் டூ. அப்படின்னா? அதானே இந்த ஜெல்லாம் போட்டு முடி நிக்க வச்சு செட் பண்ணுவாங்கல்ல அது. ஏய், என் முடி தானாவே நிக்கும்டா. அதெல்லாம் இல்லைங்க, பாருண்ணா பரட்ட மாதிரி இருக்குண்ணா. அங்க வர பசங்களாம் அப்படித்தானே இருப்பாங்க. நீ மட்டும் ஆடு ஒன் அவுட்டா இருப்பியா? நான் செட் பண்ணி விடுறேன். ஏய், அதெல்லாம் வேணாம்டா. உட்கார்றதான் சொல்றான்ல. லைட்டா ஜெல். ஏய், ஏன்டா அவ்வளவு எடுக்கிற? லைட்டாண்ணா. ஆ, அண்ணா, ஆ, ஆ. என்னத்த பண்ணி வச்சிருக்கான்? ஆ? என்னடா இது பழைய அரசியல் மாதிரி தான்டா இருக்கு. சார் மாத்தி விடுறா. வாண்ணா வேற ஸ்டைல் பண்ணுவேன். ஏய், என்ன மாதிரியே வச்சு விடுறா. உன்ன மாதிரி மாத்தி விடுறது அவ்வளவு கஷ்டமா? ஈஸிண்ணா. ஆ, ஆட இப்ப பாடுற. இந்த ஹேர் ஸ்டைலா? இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸிண்ணா. அழகா பண்ணுவேன், ஒத்த கையில பண்ணுவேன். டேய், அந்த போட்டோ கட் நானும் பாக்குறேன். நீ பார்த்து என்ன பண்ண போற? ஃப்ரீயா விடு. 11 மணிக்கு தான் வர சொல்லியிருக்கா. அதுக்குள்ள என்ன போட்டு இந்த பாடு படுத்துறீங்களா? இப்போ ட்ரையல் பார்த்துட்டோம். அடுத்து அப்படியே கிளம்பும்போது சின்னதா ஒரு டச்சப் மட்டும் பண்ணிக்கலாம். உன் போனை காட்டு. எதுக்குடா? காட்டுறா. ம், பாரு. ஏய், பழைய அரசியல் மாதிரி தான்டா இருக்கு. அதெல்லாம் இல்லைண்ணா, இது வேற ஸ்டைலு. பாக்குறதுக்கு உனக்கு அப்படி தெரியும், ஆனா கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்குண்ணா. அண்ணா போய் கண்ணாடி பாருங்க. பாக்குறேன். சரிண்ணா வாண்ணா, வேற என்ன பண்ணலாம்? ஏய், டேய் நான் பாண்டி, அழகா இருக்கடா. பாத்தியா? எங்க எந்திரி. ஏய், சட்டை நல்லா இருக்குடா. வானதி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் நானு. அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். ஓ அப்படியா? அழகா இருக்கடா பாண்டி. நீ எப்பவுமே கட்டம் கட்டமா தான் சட்டையெல்லாம் போட்டுட்டு இருப்பியா? இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணு. இதேதான் நானும் சொன்னேன். பல்லவா, கொஞ்சம் வா. ஏன் எங்கண்ணா? எறா தொக்கும் சிக்கன் குழம்பும் செஞ்சிருக்கேன். நீ கொண்டு போய் நிலா வீட்டுல கொடுத்துட்டு வரியா? அண்ணே நான் போறேனே. எல்லா டைமும் நீயே தான் போவியானா? எனக்கு அண்ணி பார்க்கணும்னு இருக்காதா? நான் போறேண்ணா. டேய், பல்லவனே போட்டுண்டா. நீ திரும்ப திரும்ப போனாலும் ஏதாவது பேசி சொதப்பி வச்சிடுற. ஆமாடா.